ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மீசோஃபைட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்? ஜீரோஃபைட்ஸ் பார்த்தோம். அடுத்து வரக்கூடியது என்னது? மீசோஃபைட்ஸ். இப்போ மீசோஃபைட்ஸ் பிளான்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, த பிளான்ஸ் விச் ஆர் லிவிங் இன் மாடரேட் கண்டிஷன்ஸ் நெய்தர் டூ வெட் நார் டூ ட்ரை ஆர் நோன் அஸ் மீசோஃபைட்ஸ். அதாவது மீசோஃபைட்ஸுங்கிறது என்னென்னா, உங்களுக்கு ரொம்ப தண்ணி இருக்கிற இடத்துலையும் அதாவது ரொம்ப தண்ணி தேவையில்லை, அதேமாதிரி ரொம்பவும் ட்ரையாகவும் போயிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மீடியமாக மாடரேட் கண்டிஷன், என்விரான்மெண்ட் கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது அப்பப்போ மழை பெய்யும், அப்பப்போ வெயில் அடிக்கும், அது ரெண்டுமே மாறி மாறி வரக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த என்விரான்மெண்ட் கண்டிஷனில் இருக்கிறது மீசோஃபைட்ஸ். நம்ம எக்ஸாம்பிள் வேறு எங்கேயும் போக தேவையில்லை, நம்ம இருக்கிற இடமே என்னது? ஒரு மீசோஃபைட் கண்டிஷன் தான், புரியுதுங்களா? ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே மீசோஃபைட் கண்டிஷன் பிளான்ஸ் தான். எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் உங்களுக்கு தெரியும், இது செம்பருத்தி செடி தெரியும். அதேமாரி மைஸ், உங்களுக்கு மக்காச்சோளம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் என்ன தான் உங்களுக்கு ஒரு மீசோஃபைட் பிளான்ஸ். நம்மளை சுற்றிட்டு இருக்கக்கூடிய எல்லாமே, அது வேப்ப மரமாக இருக்கட்டும், புளிய மரமாக இருக்கட்டும், கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி எல்லாமே மீசோஃபைட் பிளான்ஸுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். இப்போ இந்த மீசோஃபைட் பிளான்ஸுக்கு என்ன மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ்? இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோஃபைட்ஸ் மாதிரியும் சில அடாப்டேஷன்ஸ் இருக்கும், ஜீரோஃபைட்ஸ் மாதிரியும் அடாப்டேஷன்ஸ் இருக்கும், புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து மீசோஃபைட்னு அடுத்த ரெண்டுக்கு ஒரு மீடியமாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ஸ். சரி, ரூட் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகிருக்கும். டேப் ரூட் நல்லா ரூட்டு ஹேர்ஸ் நல்லா டெவலப் ஆகிருக்கும். ரூட்டு கேப் இதெல்லாம் நல்லா டெவலப்மெண்ட் இருக்கும். இது வந்து ஜீரோஃபைட்டில் அப்படி தான் இருக்குது, பார்த்தீங்களா? ஜீரோஃபைட் கேரக்டர் வருது அதுக்கு. சரி, அப்புறம் ஸ்டெம்முன்னு எடுத்துட்டோம்னா ஏரியல், ஸ்டவுட் அண்டு ஹைலி பிராஞ்சடு. ஏரியல் ஸ்டெம், தரைக்கு மேலே வந்து ஸ்டெம் எப்படி இருக்கும்? நல்லா எரெக்ட் ஸ்டெம், நல்லா பிராஞ்சடாக இருக்கும், நல்லா இருக்கக்கூடியதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். அப்புறம் லீஃப் எடுத்துட்டோம்னா லார்ஜ், நல்ல லீஃப்லாம் பெருசாக இருக்கும். நீங்கள் இதுக்கு ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டையும் ஆவச்சுங்க, வேறு எதையும் ஆவச்சுக்க தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று செம்பருத்தி செடி. அந்த பிளான்ட்டுடைய மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் பூரா அப்படியே அதை மைண்டில் வந்து நீங்கள் திங்க் பண்ணாலே போதும். ரூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறலாம் தெரியும். லீவ்ஸ் அதேமாரி லார்ஜ் இன் சைஸ், லீஃப் நல்லா பெருசாக அகலமாக இருக்கும், அதேமாரி ப்ராடாக இருக்கும், தின்னாக இருக்கும், வித் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ஸோ இந்த மீசோஃபைட் தாவரங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே என்னது, ஒவ்வொரு பிளான்ட்டுடைய லீஃப் வந்து ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்பில் லீவ்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன். அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் எடுத்துக்கோங்க. இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, கியூட்டிக்கல் இன் ஏரியல் பார்ட்ஸ் மாடரேட்லி டெவலப்டு. கியூட்டிக்கல்ங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜீரோஃபைட்டில் நல்ல டெவலப் ஆகிருக்கும். ஸோ அந்த கியூட்டிக்கல்ங்கிறது என்ன? அதாவது இந்த ஸ்டெம்மு, லீஃபு, அதனுடைய மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படலம் மாதிரி ஒரு கோட்டிங், ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், புரியுதுங்களா? ஒரு ஒயிட், அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு தின் பேப்பர் எப்படி மேலே அப்படி இருக்குமோ அது மாதிரி. உங்களுக்கு சப்பாத்தி கிளையிலாம் பார்த்திங்கன்னா அந்த தோல் மாதிரி உரியும், புரியுதுங்களா? அதேமாதிரி கியூட்டிக்கல் வந்து இந்த மீசோஃபைட் பிளான்ஸில் வந்து ஒரு மாடரேட்லி டெவலப்டு, ரொம்ப வந்து அதிகமாக கியூட்டிக்கல் திக்காக இருக்காது, அதேமாதிரி ஆப்சண்ட்டாகவும் இல்லாமல் ஒரு மாடரேட்டாக ஓரளவுக்கு இருக்கும். அதேமாதிரி எபிடெர்மிஸ்ன்னு எடுத்துட்டோம்னா நல்லா வெல் டெவலப்டு எபிடெர்மிஸ், புரியுதுங்களா? ஸ்டொமேட்டான்னு எடுத்துட்டோம்னா அதில் ப்ரெசன்ட் ஆன் போத் எபிடெர்மிஸ் ஹெட். உங்களுக்கு பார்த்தோம், ஸ்டொமேட்டாங்கிறது ஜீரோஃபைட்டில் லோயர் எபிடெர்மிஸ், லீஃபில் வந்து அந்த லோயர் எபிடெர்மிஸில் மட்டும்தான் பார்த்தோம். ஆனால் மீசோஃபைட் பிளான்ஸில் ஆன் போத் சைட்ஸ், அப்பர் எபிடெர்மிஸ், லோயர் எபிடெர்மிஸ். அந்த லீஃப்னு எடுத்துட்டோம்னா மேல் பாகம் அப்பர், கீழ்ப்பாகம் லோயர்னு சொல்கிற மாதிரி, இல்லை மேலே கூடிய எபிடெர்மிஸ் அப்பர் எபிடெர்மிஸ், கீழே வந்து லோயர் எபிடெர்மிஸ். ஸோ அந்த ரெண்டு எபிடெர்மிஸ்லுமே என்ன இருக்குமா, அந்த ஸ்டொமேட்டா வந்து மீசோஃபைட் பிளான்ஸில் இருக்கும். அப்புறம் ஸோ அந்த மீசோஃபில் சொன்ன பார்த்தீங்களா, ஜீரோஃபைட்லேயே உங்களுக்கு சொன்னேன் மீசோஃபில் அப்படிங்கிறது. இந்த மீசோஃபில் ரீஜனுங்கிறது எங்கே இருக்கும்? பிட்வீன் அப்பர் அண்ட் லோயர் எபிடெர்மிஸ். அந்த ரெண்டு எபிடெர்மிஸுக்கு இடையில இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு தான் பேர் என்னது? மீசோஃபில் அப்படிம்பாங்க. லீஃபில் வந்து அந்த பார்ட்டு பார்க்கலாம். ஸோ அந்த மீசோஃபில் வந்து நல்லா டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கும். அதாவது பேலிசைடு டிஷ்யூ, பேஞ்சி டிஷ்யூ அப்படின்னு ரெண்டு டைப் ஆஃப் டிஷ்யூ வந்து அந்த பார்ட்டில் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஜீரோஃபைட்ஸ்லேயே பார்த்தோம். அந்த பேலிசைடு பேரங்கேமா, ஸ்பாஞ்சி பேரங்கேமா அப்படின்ட்டு டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கும். அந்த பேலிசைடு வந்து டைட்டாக அரேஞ்சடாக இருக்கும், ஸ்பாஞ்சிங்கிறது ஏர் ஸ்பேஸ், நல்ல கேப், அந்த ஏர் ஸ்பேஸோட அந்த ஸ்பாஞ்சி பேரங்கேமா அரேஞ்ச் ஆகிருக்கும். அடுத்து வாஸ்குலர் டிஷ்யூ, சைலம் ஃப்ளோயம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது. அப்புறம் மெக்கானிக்கல் டிஷ்யூங்கிறது ஸ்க்ளெரைன்கைமா டிஷ்யூ. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேர்லி டெவலப்டு அண்ட் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட்.
நல்லாவே டெவலப் ஆகி டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கும். எல்லா செல்ஸும் டிஃப்ரென்ஷியேட்டாக இதில் பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ். ஸோ மீசோஃபைட்ஸில் இருக்கக்கூடிய ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் அப்படின்ட்டா என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இதில் ஆல் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் ஆர் நார்மல், எல்லாமே நார்மலாக இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா மற்ற ஜீரோஃபைட்லேயும் ஹைட்ரோஃபைட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய அடாப்டேஷன்ஸ் நிறைய இருக்கும். இதில் வந்து ஜென்ரலாக நேச்சராகவே நார்மலாக அந்த பிளான்ட்னுடைய க்ரோத் இருக்கும். அப்புறம் வந்து டெம்பரவரி வில்ட்டிங் டேக்ஸ் பிளேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர் அண்டு when there is water scarcity. ஜென்ரலாக வந்து டெம்பரவரி வில்ட்டிங்னா என்னன்னா வாடுதல். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டிலையோ அல்லது நம்ம கார்டனில் வச்சுருக்கக்கூடிய பிளான்ட்ஸுக்கு ஒரு 2-3 நாள் தண்ணி பாய்ச்சாமல் விட்டுட்டீங்க, தண்ணி விடாமல் விட்டுட்டீங்க, மழை இல்லை, தண்ணி விடலைன்னா அப்போ அந்த பிளான்னுடைய லீஃபு ஸ்டெம்மில் என்ன கொஞ்சம் அப்படியே வாடி போகும். பார்த்துருப்பீங்களே, அதுதான் டெம்பரவரி வில்ட்டிங். அப்புறம் 2-3 நாள் கழித்து மறுபடியும் நீங்கள் தண்ணி அதுக்கு விடுறீங்க, அல்லது மழை விழுகுது, மழை பெய்யுது, அல்லது நீங்கள் தண்ணி விடுறீங்க, அடுத்து என்ன மறுபடியும் எகெயின் ஃப்ரெஷ் ஆகிடும். அந்த லீஃப் வந்து என்ன நல்லா ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் நார்மல் லெவலுக்கு வரும். ஸோ இது வந்து அது என்ன உங்களுக்கு டெம்பரவரி வில்ட்டிங்கிறது தண்ணி இல்லாமல் இருக்கிறப்ப அது வாடுது பார்த்திங்களா, அதுதான் வில்ட்டிங் அப்படிம்பாங்க. சரிங்களா? அடுத்து ஒன்று இருக்குது, ட்ரோபோஃபைட்ஸ்னு இருக்குது ஒரு பிளான்ட்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஹேவ் ஜீரோஃபைட்ஸ் அட் சம்மரில் வந்து ஜீரோஃபைட் மாதிரி இருக்குமா. அதேமாரி எப்போ வின்டர் சீசன், ரெய்னி சீசன், அதில் வந்து ரெய்னி சீசனில் அதாவது மீசோஃபைட் ஆர் ஹைட்ரோஃபைட்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுமா. புரியுதா? அப்போ இதுக்கு பேர் தான் ட்ரோபோஃபைட்ஸ். புரியுதுங்களா? இது உங்களுக்கு இதோட என்ன முடியுது, மீசோஃபைட்ஸ் முடிஞ்சு. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எபிபைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எபிபைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட்டு இன்னொரு பிளான்ட்டு மேலே என்ன பண்ணுறது, வளர்ந்து அதுக்கு பேர் தான் என்னது, எபிபைட்ஸ். புரியுதுங்களா? எபிபைட்ஸ் ஆர் பிளான்ட்ஸ் which grow perched on other plants. பெர்ச்சுன்னா என்னென்னா அந்த தொற்றிக்கொண்டு ஒருத்தன் மேலே ஒருத்தன் தொத்திட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, குனியை வச்சு ஒருத்தன் மேலே ஏறுறான் பார்த்தியா, அது மாதிரி ஒரு பிளான்ட் மேலே இன்னொரு பிளான்ட்டை தொத்திட்டு அங்கே வாழ்ந்து அதுக்கு பேர் என்னது, எபிபைட்ஸ். அந்த எந்த பிளான்ட்டு சப்போர்ட் கொடுக்குதோ அதான் என்னது, சப்போர்ட்டிங் பிளான்ட்ஸ். புரியுதுங்களா? ஸோ தே யூஸ் த சப்போர்ட்டிங் பிளான்ட்ஸ் ஒன்லி ஆஸ் ஷெல்டர் அண்ட் நாட் ஃபார் வாட்டர் அண்ட் ஃபுட் மெட்டீரியல். இந்த சப்போர்ட்டிங் பிளான்ட்டை ஒன்லி ஃபார் ஷெல்டர், அது வந்து அங்கே தங்கிறதுக்கு மட்டும்தான் அந்த பிளான்ட்டை யூஸ் பண்ணிக்குமா. இது இந்த எபிபைட்ஸ். மற்றபடி அந்த சப்போர்ட் கொடுக்குது பார்த்தீங்களா, அந்த தாவரத்துலேருந்து வாட்டரவோ அல்லது ஃபுட்டவோ என்ன பண்ணால் அதாவது எதுவும் எதுவுமே எடுத்துக்காது அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? தென் இந்த எபிபைட்ஸை பற்றி இப்போ பார்ப்போம், எக்ஸாம்பிளோட பார்ப்போம். எபிபைட்ஸ் அப்படிங்கிறதுல என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துவோம். இப்போ எபிபைட்ஸ் அப்படிங்கிறதுல எங்கே அதிகமாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் நம்ம நிறையா பார்க்கலாம் அந்த பிளான்ட்ஸை. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிட்ஸ், லயனஸ், ஹேங்கிங் மாசஸ், அப்புறம் மணி பிளான்ட்டுன்னு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. மணி பிளான்ட் அதாவது அப்படியே அந்த ஸ்டெம் என்னன்னா ஸ்டெம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்து இன்னொரு சப்போர்ட்டிங் பிளான்ட்டில் அப்படியே பாம்பு மாதிரி சுற்றி வளர்ந்துக்கிட்டே போகிறத அந்த எபிபைட்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்கிறோம். புரியுதா? ஒன்லி சப்போர்ட் மட்டும்தான். புரியுதுங்களா? அந்த பிளான்ட்டை வந்து இது சஃபர் பண்ணாது. சரி, இப்போ இதுனா மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ், ரூட் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா டெவலப் ஆகிருக்கும். புரியுதுங்களா? ஸோ ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ் இருக்கும். ஒன்று கிளிங்கிங், இன்னொன்று ஏரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் கிளிங்கிங் ரூட் என்ன செய்யுதுன்னா அந்த எபிபைட் பிளான்ட்டை அந்த சப்போர்ட் பிளான்ட் இருக்கு பார்த்தியா, அந்த சப்போர்ட் பிளான் மேலே நல்லா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கிளிங்கிங் ரூட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா மரத்து மேலே அந்த பிளான்ட் உட்காரணும் இல்லை, ஸ்டெம் அந்த பிராஞ்சில் சும்மா உட்கார முடியாது. ஸோ அந்த ரூட் என்ன செய்யுமா, அந்த சப்போர்ட் பிளான்ட்டை நல்லா பிடிச்சிக்கும், ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ரூட் யூஸ் ஆகும். அடுத்து ஏரியல் ரூட் ஒன்று இருக்கும், அது வந்து க்ரீன் கலராக இருக்கும். அது என்னென்னா ஃப்ரீயாக வந்து என்னது ஹேங்கிங் தொங்கிட்டு இருக்கும். அது டவுன்வர்ட்லி அண்ட் அப்சார்ப் மாய்ச்சர் ஃப்ரம் அட்மாஸ்பியர். ஸோ அந்த ஏரியல் ரூட் என்ன ஆகும்னா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த ரூட்னுடைய வேலை என்னென்னா க்ரீன் கலரில் இருக்கும். அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மாய்ச்சரை வந்து அப்சர்வ் பண்ணுறது தான் அதனுடைய வேலை. புரியுதுங்களா?
அதுக்கு என்னென்னா அந்த ரூட்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஷ்யூ இருக்கும், ஸ்பாஞ்சி டைப் டிஷ்யூ கால்டு வெலமெண்ட் டிஷ்யூ அப்படிம்பாங்க. அந்த டிஷ்யூக்கு பேர் வெலமெண்ட் டிஷ்யூ அப்படிம்பாங்க. அடுத்து ஸ்டெம் எடுத்துட்டோம்னா எபிபைட்ஸினுடைய ஸ்டெம் வந்து சக்குலண்ட், நல்லா தடிமனாக இருக்கும். டெவலப் ஷூடோ பல்ப் அல்லது டியூபர் வந்து ஃபார்ம் பண்ணுறது அந்த ஸ்டெம். இப்போ இது அது மூலமாக என்ன ஆகுமா உங்களுக்கு அந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராபகேஷன் ப்ராசஸ் நடக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸ் எடுத்துட்டோம்னா லெஸ்ஸர் இன் நம்பர், லீவ்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மேபி ஃப்ளஷி ஆர் லெதரி, அதனுடைய லீஃப் வந்து எப்படி இருக்கலாம், ஃப்ளஷி கண்டிஷனில் இருக்கலாம் அல்லது லெதரி கண்டிஷனில் இருக்கலாம். அடுத்து மிர்மிகோஃபிலினா ஏற்கனவே பார்த்துருக்கோம், புரியுதா? இது வந்து ஒரு காமன் அக்கரன்ஸ் இன் தி எபிபைட்டிக் வெஜிடேஷன் டு ப்ரிவெண்ட் த ப்ரிடேட்டர்ஸ். அதாவது என்னென்னா இந்த எபிபைட் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிங் பிளான்ட் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அந்த பிளான்ட்டும் இருக்குமா. ஏன்னா அப்போ தான் மற்ற ப்ரிடேட்டர்ஸ் மற்ற அனிமல்ஸ் வந்து இந்த பிளான்ட்டை வந்து அட்டாக் பண்ணாமல் அதை வந்து எதுவும் டேஞ்சர் பண்ணாமல் அது இருக்கிறதுக்கு அந்த ஒரு அடாப்டேஷன் வந்து அந்த எபிபைட் பிளான்ட்டுக்கு இருக்குது, அந்த மிர்மிகோஃபிலிங்கிற கேரக்டர். தென் த ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தா வெரி ஸ்மால், யூஸ்வலி டிஸ்பர்ஸ்டு பை விண்டு, இன்செக்ட், பேர்ட்ஸ் மூலமாக இந்த எபிபைட் பிளான்ட்ஸுடைய சீட் என்ன ஆகுமா டிஸ்பர்சல் ஆகுது ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். தென் அனாட்டமிக்கல் அடாப்டேஷன்ஸ். ஸோ இதில் வந்து இந்த எபிபைட்ஸினுடைய அனாட்டமிக்கல் அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து படம் கொடுத்துருக்காங்க. அந்த எபிடெர்மிஸ் வந்து மல்டி லேயர், பாருங்கள், மல்டி லேயர்டு எபிடெர்மிஸ் இஸ் ப்ரெசன்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி லேயர் எபிடெர்மிஸ் இது பூராமே உள்ளே பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, வெலமெண்ட் டிஷ்யூ. இந்த டிஷ்யூக்கு பேர் என்னது, வெலமெண்ட் டிஷ்யூ. ஸோ அதுதான் வாட்டர் அப்சர்வ் பண்ணுது, அந்த அட்மாஸ்பியர் மாய்ச்சரை அப்சர்வ் பண்ணுது. அப்புறம் பெக்கூலியர் எக்ஸோடெர்மிஸ் லேயர் இஸ் ப்ரெசன்ட். எக்ஸோடெர்மிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு லேயர், சிங்கிள் லேயராக இருக்கும் எக்ஸோடெர்மிஸ். அப்புறம் கியூட்டிக்கல் எடுத்துட்டோம்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் திக் கியூட்டிக்கல் சங்கன் ஸ்டொமேட்டா கிரேட்லி ரெடியூசஸ் டிரான்ஸ்பிரேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கியூட்டிக்கல் புரியுதுங்களா, கியூட்டிக்கல் அப்படிங்கிறது உங்களுக்கு எதில் இருக்குது, உங்களுக்கு ஸ்டெம்மு லீஃபில் வந்து இருக்கும், புரியுதுங்களா, அதில் வந்து இருக்கிறது. இது வந்து ரூட் சொல்லிட்டோம். நம்ம ஸ்டொமேட்டாங்கிறது எதில் இருக்குமா, அந்த கியூட்டிக்கல்லாம் எதில் இருக்குது, ஸ்டெம்மில் வந்து லீஃபில் இருக்கும், புரியுதுங்களா, அந்த டிரான்ஸ்பிரேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் எபிடெர்மிஸ் சக்குலன்னு சொல்லியிருக்கோமா இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேரங்கைமா செல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. வெல் டெவலப்டு பேரங்கைமாட்டா செல்ஸ் டு ஸ்டோர் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. புரியுதா, என்னுடைய ஸ்ட்ரக்சரில் பார்த்துங்க, இதெல்லாம் வந்து இதில் இருக்குது. தென் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கடைசி என்ன சொல்லுவாங்க, ஸோ இந்த அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் பை வெலமெண்ட் டிஷ்யூ தான் இதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா, ஸ்பெஷல் அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் ஆஃப் வாட்டர் பை வெலமெண்ட் டிஷ்யூ அப்படிங்கிறது இதில் இம்பார்ட்டண்ட் ஒன் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க, புரியுதுங்களா. சரி, இதோட என்ன முடியுது, மீசோஃபைட். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், மீசோஃபைட்டு, அப்புறம் என்ன பார்த்துருக்கோம், எபிபைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாப்பிக்கு பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.